அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு தமிழகத்தின் மாவட்டங்களும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் வந்து விருதுநகர் மாவட்டம். ஓகேவா? இந்த விருதுநகர் மாவட்டத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தைய காலத்தில் வந்து இந்த திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் இந்த மூணு மாவட்டத்திலையும் சேர்த்து பிரித்து உருவாக்கப்பட்டது தான் இந்த விருதுநகர் மாவட்டம். ஓகேவா? இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசி இந்த மாவட்டத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசி வந்து குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே வந்து அச்சகங்கள் வந்து நிறையா இருக்கனால, பத்தாவதுக்கு பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து 70% வந்து இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறதுனால இதுவும் இங்கே ஒரு புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆண்டாள் அழகர் கோயில், சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் அழகர் கோயில் இருக்குல்ல, அதுவும் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றி நிறையா இருக்குது. வாங்க பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர் மாவட்டத்தினோட அண்டை மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விருதுநகர் வந்து தென்காசி, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி. ஓகேவா? இந்த 6 மாவட்டங்கள் தான் விருதுநகர் மாவட்டங்களோட எல்லைகளை பகிர்ந்துக்கிற அண்டை மாவட்டங்கள் என சொல்லப்படுது. ஓகேவா? என்னென்ன மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று தென்காசி, இன்னொன்று தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி. இந்த 6 மாவட்டங்கள் தான் இந்த விருதுநகர் வந்து எல்லை மாவட்டங்களாக கொண்டுள்ளன. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நிர்வாக வசதிகளுக்காண்டி மாவட்டங்கள் ஏன் பிரிக்கிறாங்கன்னா, ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால அதோட நிர்வாக வசதிக்காண்டி மாவட்டங்கள் வந்து பிரிப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப 1910 வந்து மதுரையும் திருநெல்வேலி மாவட்டங்கள்லேருந்து, அதாவது மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்லேருந்து சில பகுதிகளை பிரித்து தான் ராமநாதபுரம் மாவட்டம்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1910 மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதியில் வந்து பிரித்து ராமநாதபுரம் மாவட்டம்னு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1985 மார்ச் 15 பார்த்திங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1985 மார்ச் 15 வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று சிவகங்கை, இன்னொன்று பார்த்திங்கன்னா விருதுநகர். ஓகேவா? இந்த 3 மாவட்டங்களை தான் பிரிச்சிருப்பாங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தனியாக. ஓகேவா? எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1985 மார்ச் 15 பிரிச்சிருப்பாங்க. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம். ஓகே, 3 பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து காமராஜர் மாவட்டம்னு பேர் வச்சாங்க. காமராஜர் மாவட்டம்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்காக 1997 வந்து இந்த தலைவர்கள் பேர்களை வந்து நீக்கிட்டு, காமராஜர் மாவட்டம் என்ற பேரை வந்து நீக்கிட்டு, கலைஞர் வந்து என்ன பண்ணுவார்னா, வெறும் விருதுநகர், அதாவது டிஎம்கே பீரியடில் கலைஞர் வந்து வெறும் விருதுநகர் மாவட்டம்னு அந்த மாவட்டத்துக்கு பேர் வச்சுருவாங்க. இந்த தலைவர்கள் பேரை நீக்கிட்டு இந்த விருதுநகர் மாவட்டம் மட்டும் வச்சுருவாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1997. ஓகேவா? இதனோட நிர்வாக தலைமைன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தோட நிர்வாக தலைமையிடம் பார்த்திங்கன்னா விருதுநகர் தான். அந்த மாவட்டம் வந்து அதனோட நிர்வாக தலைமையிடம் விருதுநகர். ஓகேவா? இவைகள்லாம் இந்த விருதுநகர் மாவட்டத்தினோட வரலாறுகள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1910 வந்து மதுரை மற்றும் திருநெல்வேலியிலேருந்து சில பகுதியில் பிரித்து வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1985 மார்ச் 15 பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து 3 மாவட்டங்களை பிரிச்சிருப்பாங்க. அதாவது 3 பகுதிகளாக பிரித்து 3 மாவட்டங்களை உருவாக்கியிருப்பாங்க. அது என்னென்ன மாவட்டம் பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர். ஓகேவா? இந்த 3 மாவட்டங்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க.
இந்த விருதுநகர் மாவட்டத்தை முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா காமராஜர் மாவட்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் கலைஞர் டிஎம்கே பேரில் அவங்க பேரில் வந்து இந்த 1997 தான் விருதுநகர் மாவட்டம்னு பேர் வச்சுருவாங்க, இந்த தலைவர்கள் பெயரை நீக்கிட்டு. ஓகேவா. இந்த மாவட்டத்தோட நிர்வாக தலைமை வந்து இந்த விருதுநகர் மாவட்டமே பார்த்துக்குறோம். ஓகேவா. இது இந்த மாவட்டத்தினோட வரலாறு. இதில் இந்த மாவட்டத்தினோட முக்கியமான ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, முக்கியமான ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருச்சுழி, காரியாபட்டி. ஓகேவா. இதுகெல்லாம் இந்த மாவட்டத்திலோட முக்கியமான ஊர்கள். ராஜபாளையம் வந்து பருத்தி நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ராஜபாளையத்தை வந்து பருத்தி நகரம்னு சொல்லுவாங்க. சிறுவில்லிபுத்தூர் தெரியும், ஆண்டாள் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஊர். சிவகாசி பார்த்திங்கன்னா குட்டி ஜப்பான், அதாவது அங்கே வந்து அச்சகங்கள் வந்து நிறையா இருக்கும், அதனால் அது வந்து குட்டி ஜப்பான் சொல்கிறாங்க. சாத்தூர் இது ரொம்ப ஃபேமஸான ஊர். அருப்புக்கோட்டை, திருச்சுழி இவைகள்லாம் இந்த மாவட்டத்தினோட முக்கியமான ஊர்கள், அதாவது முக்கியமான பகுதிகள். ஓகேவா. அடுத்து எல்லைகள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தினோட எல்லைகள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தில் மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 4243 சதுர கிலோமீட்டர். ஓகேவா. 4243 சதுர கிலோமீட்டர் இந்த மாவட்டத்தினோட மொத்த நிலப்பரப்பு. ஓகேவா. 4243. கிழக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் இருக்கும். ஓகேவா. மேற்கே கேரளம், தெற்கே திருநெல்வேலி, வடக்கே மதுரை. ஓகேவா. பாருங்கள், ராமநாதபுரம், ஓகேவா, தேனி, கேரளா வந்து இந்த சைடு, மேலே வந்து மதுரை இருக்கும். ஓகேவா. கீழே வந்து தென்காசி, இப்போ வந்துச்சு தென்காசி. ஓகேவா. மக்கள் தொகை, இந்த மாவட்டத்தினோட மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,42,288. 19,42,288. ஓகேவா. இந்த மாவட்டத்தினோட மொத்த மக்கள் தொகை. ஓகேவா. 19,42,288 இந்த மாவட்டத்தினோட மொத்த மக்கள் தொகை. பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 1007. இந்த மாவட்டத்தினோட பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 1007. பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1007 பெண்கள் வந்திருக்காங்க. ஓகேவா. பாலின விகிதம் எடுத்திங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு 1007. 1000 ஆண்களுக்கு 1007 பெண்கள் இருக்காங்க. இந்த மாவட்டத்தினோட மொத்த எழுத்தறிவு சதவீதம் பார்த்திங்கன்னா 80.15. 80.15%. தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம் பார்த்திங்கன்னா 80.1%. 80.1%. இங்கே வந்து 80.15. மக்கள் அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தோட மக்கள் அடர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 454 நபர்கள் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து இருக்காங்க. மக்கள் அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா 454 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து இருக்காங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா 555. ஓகேவா. தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி அளவு பார்த்திங்கன்னா 555. ஓகேவா. இங்கே எவ்வளோ இருக்குன்னு இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 454 தான் இருக்குது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம்னு பார்த்திங்கன்னா இந்த 10 வருடங்களில் எவ்வளவு சதவீதம் மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு 10.96% வந்து வளர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேவா. மக்கள் தொகை வளர்ச்சி வரும் அந்த 10 வருஷம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10.96%. மாவட்டத்தின் மக்கள் அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா 454. ஓகேவா. கல்வி அறிவு எழுத்தறிவு சராசரின்னு பார்த்திங்கன்னா
80.15%. பாலின விகிதம் எடுத்திங்கன்னா 1007. ஓகேவா? 1000 ஆண்களுக்கு 1007 பெண்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? மக்கள் தொகை வந்து 19,42,288 பேர். ஓகேவா? இதுதான் இந்த மாவட்டத்தோட மக்கள் தொகை, எழுத்தறிவு, அடர்த்தி எல்லாம். அடுத்து நிர்வாகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வருவாய் கோட்டம், வருவாய் வட்டம் 10 இருக்கும். சட்டமன்ற தொகுதியில் வந்து 7 இருக்கும். நகராட்சிகள் வந்து 7 இருக்கும். பேரூராட்சிகள் 9 இருக்கும். ஊராட்சி ஒன்றியங்கள் 11 இருக்கும். கிராம ஊராட்சிகள் பார்த்திங்கன்னா 450 இருக்கும். ஓகேவா? இந்த மாவட்டத்தின் நிர்வாகம் பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டம் வந்து எத்தனை இருக்கும் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். வருவாய் வட்டம் பார்த்திங்கன்னா 10 இருக்கும். சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா 7 இருக்கும். நகராட்சிகள் பார்த்திங்கன்னா 7 இருக்கும். பேரூராட்சிகள் பார்த்திங்கன்னா 9 இருக்கும். ஊராட்சி ஒன்றியம் பார்த்திங்கன்னா 11. கிராம ஊராட்சிகள் வந்து 450. இந்த வருவாய் கோட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சிவகாசி, இந்த 3 வந்து வருவாய் கோட்டங்கள். ஓகேவா? வருவாய் வட்டம் வந்து 10 இருக்கும். சட்டமன்ற தொகுதிகள் 7 இருக்கும். இந்த நகராட்சி 7 என்னென்னு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருத்தங்கல். ஓகேவா? இந்த நகராட்சியில் வந்து 7 இருக்கும். ஓகேவா? அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சாத்தூர், சிவகாசி, திருத்தங்கல், விருதுநகர், இதுகெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மாவட்டத்தோட முக்கியமான ஊர்கள். எதுன்னு பார்த்திங்கன்னா சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், காரியாபட்டி, திருச்சுழி, அருப்புக்கோட்டை. ஓகேவா? இந்த அருப்புக்கோட்டையும் இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? நகராட்சியில் வந்து அருப்புக்கோட்டை முக்கியமான ஊர். இதே இந்த மாவட்டத்தினோட நிர்வாக பகுதிகள். அடுத்து முக்கியமான ஆறுகள்னு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு அர்ச்சுனா ஆறு, குண்டாறு, வைப்பாறு, கௌசிகா ஆறு. ஓகேவா? இந்த 4 ஆறுகள் தான் இந்த மாவட்டத்தினோட முக்கியமான ஆறுகள்னு சொல்லுவாங்க. அர்ச்சுனா ஆறு, குண்டாறு, வைப்பாறு, கௌசிகா ஆறு. ஓகேவா? இந்த 4 ஆறுகள் தான். இதில் இதான் ரிவர் மேப்பு. இதில் அர்ச்சுனா ஆறு எங்கிறது வருதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆறுகளாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர்றது இந்த அர்ஜுனா ஆறு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வைப்பாறு. இந்த பார்த்திங்கன்னா இதில் மற்ற சின்ன சின்ன ஆறுகள் அர்ஜுனா ஆறு, வைப்பாறு, குண்டாறு, கௌசிகா ஆறு. ஓகேவா? 4 ஆறுகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயில், சிறுவில்லிபுத்தூர். ஓகேவா? இந்த மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான கோயில் ஆண்டாள் கோயில். ஆண்டாள் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில்னு சொல்லப்படும். இந்த 108 திவ்ய தேசங்கள் வந்து இந்த கோயில் வந்து விஷ்ணுக்குரியதுன்னு வந்து சொல்லப்பட்ட ஒரு கோயில். ஓகேவா? 108 திவ்ய தேசங்கள் விஷ்ணு கடவுளின் விஷ்ணுவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கோயில்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மற்றும் பழமையான கோயில் வேறு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் உரிய கோயில். ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் உரிய கோயில். ஓகேவா? பெரியாழ்வார் ஆண்டாரெல்லாம் இந்த ஊரில் தான் பிறந்திருப்பாங்க. பெரியாழ்வார் ஆண்டாரெலாம் இந்த ஊரில் தான் பிறந்திருப்பாங்க. ஓகேவா? இதே அந்த கோயில். இந்த கோயிலத்தோட கோபுரம் பார்த்திங்கன்னா 9 அடுக்களாக இருக்கும். ஓகேவா? 197 மீட்டர் உயரமுடைய இந்த கோபுரம் தமிழ்நாட்டோட லட்சணையாக இந்த கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இது தேர் வந்து பார்த்திங்கன்னா 100 அடின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆண்டாள் கோயிலோட தேர் வந்து 100 அடின்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த கோயிலை யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் வந்து இந்த ஆண்டாள் கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? பாண்டிய மன்னர்கள் வந்து இதில் வந்து இந்த வம்சத்தில் வந்து பல்வேறு காலங்களில் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு இந்த கோயிலை பெரிய கோயிலாக கட்டியிருப்பாங்க. ஓகேவா? யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட பீரியடில். ஓகேவா? இது எந்த மரபுப்படி கட்டியிருப்பாங்க அந்த கோயில்? குரு பரம்பரை மரபுகளின்படி வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. யார் கட்டியிருப்பாங்க பார்த்தா பெரியாழ்வார் தான் கட்டியிருப்பார் இந்த ஆண்டாள் கோயிலை. பாண்டியர் காலத்தில் வந்து இது அவங்க பீரியடில் வந்து புதுப்பிச்சு இன்னும் டெவலப் பண்ணியிருப்பாங்க கோயிலை. இந்த சுக்கிரவாரா குரடுன்ற ஒரு பகுதியில் வந்து இந்த திருமலை நாயக்கர் அவரோட தம்பி, அதாவது சகோதரர் சென்னப்ப நாயக்கர், அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி, அவங்களோட சிலைகள்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரவாரா குரடு என்ற பகுதியில் வந்து அந்த திருமலை நாயக்கர், அவரோட தம்பி சகோதரர் சென்னப்ப நாயக்கர், அவங்களோட மனைவியோட சிலைகள்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட கோபுரம் வந்து சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசோட லட்சணை. ஓகேவா? தமிழக அரசின் லட்சணை இடம்பெற்றிருக்கும் 12 கோபுரம் இவரோட அடையாளமாக விளங்குதான். ஓகேவா? இந்த கோபுரம் சொன்னேன்ல 192 அடி உயரமுடையது. இந்த கோபுரம் 192 அடி. அடி உயரமுடையது இந்த கோபுரம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டு அரசு லட்சணை இருக்குல்ல, இதை வந்து யார் பிரதமராக இருக்கப்பனா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கப்ப முதலமைச்சர் அப்போ யார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து இருப்பார். அவர் தான் 1947லேருந்து 49 வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கப்ப இவர் வந்து பிரதமர்கிட்ட இந்த மாதிரி தமிழக அரசின் லட்சணையை வந்து இந்த ஆண்டாள் கோயில் கோபுரத்தை வந்து நாங்கள் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவரும் ஒப்புதல் அளிச்சிடுவார். எந்த வருஷத்தில் வந்து இது பண்ணாங்கன்னா 1949லேருந்து நம்ம தமிழ்நாட்டோட அரசோட லட்சணையாக இந்த ஆண்டாள் கோயில் கோபுரம் வந்து விளங்குது. எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா 192 அடி இந்த கோபுரத்தோட அடி. இந்த லட்சணையை வந்து யார் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த கிருஷ்ணராவ் அப்படின்றவர் வந்து, அதாவது ஓவியர், அவர் தான் வந்து இந்த லட்சணையை வந்து உருவாக்கியிருப்பார். நம்ம தமிழ்நாடு அரசோட முத்திரை இருக்குல்ல, அந்த லட்சணையை வந்து யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மதுரையை சேர்ந்த ஆர் கிருஷ்ணராவ் என்ற ஓவியர் தான் வந்து இந்த லட்சணையை வந்து வரைஞ்சிருப்பார். மீண்டும் பார்ப்போம். ஆண்டாள் கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில். ஓகேவா? 108 திவ்ய தேசங்களில் விஷ்ணுகுணு இருக்க கோயில். ஓகேவா? அந்த கோயில் இங்கே வந்து ஆண்டாளும் ஆழ்வார்களும் வந்து பிறந்திருப்பாங்க இந்த கோயில் இதில், இந்த ஊரில். ஓகேவா? இந்த கோயில் வந்து ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் உரிய கோயிலாக இது இருக்கும். குரு பரம்பரை அந்த மரபுப்படி பார்த்திங்கன்னா பெரியாளர் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பார். ஓகேவா? பாண்டியர் காலத்தில் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு இன்னும் டெவலப் பண்ணி பெரிய அளவுக்கு பெரிய கோயிலாக்கியிருப்பாங்க. ஓகேவா? இந்த சுக்கிரவாரா குருடன்றதுல அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர், அவரோட தம்பி சென்னப்ப நாயக்கர், அவங்களோட மனைவி சிலைகள்லாம் இந்த பகுதிகளில் காணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட கோபுரம் வந்து தமிழ்நாடோட லட்சணையாக இருக்கும். 1949லேருந்து இந்த ஆண்டாள் கோயில் கோபுரம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட முத்திரையாக இருக்குது. இது வந்து யாரோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து முதலமைச்சராக இருக்கப்போ 1947லேருந்து 49 வரைக்கும் முதலமைச்சராக இருப்பார். அப்போ யார் பிரதமராக இருப்பார்னா ஜவஹர்லால் நேரு. அவர் ஒப்புதல் அளித்த பிறகு இந்த லட்சணையை வந்து 1949லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஓகேவா? இந்த லட்சணையை யார் வரைஞ்சோரும் பார்த்தீங்கன்னா ஓவியர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராவ், மதுரையை சேர்ந்தவர். ஓகேவா? அந்த ஆண்டாள் கோயிலோட உயரம் அந்த கோபுரத்தை அடி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 192 அடி. இதுதான் இந்த கோயிலோட சிறப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா சதுரகிரி மலை. சதுரகிரினா சதுர்னா 4 வேதம் மற்றும் கிரி, அதாவது 4 வேதங்களை கொண்ட மலைன்னு சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா. அதுக்கு தான் சதுரகிரின்னு பேர் வந்திருக்கும். சதுர்னா 4, வேதம்னா கிரி. 4 வேதங்களை உடைய மலை வந்து இந்த மலைன்னு வந்து 4 வேதங்களை உடைய மலையினால இந்த மலைக்கு பேர் சதுரகிரின்னு பேர் வந்துச்சு. சதுர வடிவில் இருக்கனாலையும் இந்த மலைக்கு வந்து சதுரகிரின்னு பேர் வந்துச்சு. சதுர வடிவில் இருப்பனாலையும் இந்த மலைக்கு வந்து சதுரகிரின்னு பேர் வந்துச்சு. சதுர்னா 4, வேதம் மற்றும் கிரின்னு பொருள். ஓகேவா. இது வந்து இந்த சதுரகிரி மலையை வந்து மகாலிங்க மலை மற்றும் சித்தர்களின் பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து 18 சித்தர்கள் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறதுனால இதை வந்து மகாலிங்க மலையினும் சித்தர்களின் பூமினும் இந்த சதுரகிரி மலையை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. 18 வகையான சித்தர்கள் வந்து இங்கே வாழ்ந்திருப்பாங்க. அது ஒரு சிறப்பு இந்த மலையை பொறுத்தளவு. இந்த ஐயனார் அருவி பார்த்திங்கன்னா பருவமழையை மட்டுமே நம்பி இருக்கும். இது இந்த மாவட்டத்தோட ஒரு சிறப்பு, இந்த ஐயனார் அருவி. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலை. சஞ்சீவி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில் போர் நடக்கிறப்ப லக்கமணன் வந்து மயங்கி விழுந்துருவார். மயங்கி விழுந்தப்ப அனுமன் வந்து இந்த மலையை தான் பேத்து எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு வரலாறு இருக்கும். ஓகேவா. அதுதான் இந்த சஞ்சீவி மலைன்னு சொல்லுவாங்க. சத்திரப்பட்டி என்ற கிராமத்தில் வந்து இந்த சஞ்சீவி மலை வந்து இருக்குது. ராஜபாளையத்துலேருந்து பக்கத்தில் இந்த சத்திரப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் வந்து இந்த மலை வந்து இருக்குது. இங்கே வந்து உயிர் காக்கும் மூலிகைகளும் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. எந்த மலையில்? இந்த சஞ்சீவி மலையில் உயிர் காக்கும் மூலிகைகள் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி. ஓகேவா. ராஜபாளையத்துலேருந்து பக்கத்தில் கூடிய ஒரு கிராமமான சத்திரப்பட்டியில் வந்து இந்த சஞ்சீவி மலை இருக்குது. ஓகேவா. அதோட வரலாறு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து உயிர் காக்கும் மொழிகள் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செண்பகத்தோப்பு மர அணில் வனவிலங்கு சரணாலயம். ஓகேவா. இந்த வகை அணில் வந்து பறக்கும் அணில்கள் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த வகை அணில் வந்து பறக்கும் அணில்னு சொல்லுவாங்க. இதனுடைய எடை பார்த்திங்கன்னா அதாவது 1லேருந்து 1.8 கிலோ எடை வரைக்கும் இந்த அணில்களும் காணப்படும். நம்ம ஏரியாவில் பார்க்குற மாதிரி அணில்களாக இருக்காது. இங்கே வந்து பெரிய பெரிய அணில்களாக இருக்கும். ஓகேவா. அரிய வகை தாவரங்களும் இந்த மலைப்பகுதியில் காணப்படும். ஓகேவா. இந்த வனப்பகுதியில் காணப்படும். சிறுவிளைப்புத்தே அடுத்து இருக்குது. ஓகேவா. எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அந்த சரணாலயம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 480 சதுர கிலோமீட்டர் பரப்பில் வந்து இந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்கும். அது வந்து அணில் சரணாலயம் இருக்கும். 1984ஆம் ஆண்டு இந்த செண்பகத்தோப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஓகேவா. 1984 அந்த செண்பகத்தோப்பு என்ற இடத்துல வந்து இந்த சரணாலயத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பலன்னு பார்த்திங்கன்னா 480 சதுர கிலோமீட்டர் பரப்பில் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா. இதுதான் அந்த அணில். நம்ம ஏரியாவில் பார்க்குற மாதிரி அணில் மாதிரி இருக்காது. ஓகேவா. இந்த ஏரியாவில் இருக்க அணில் வந்து அதாவது இந்த சரணாலயத்தில் இருக்க அணில் வந்து 1லேருந்து 1.8 கிலோ வரை எடை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பூனை இருக்கும்ல அந்தளவு இடம் இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய அணில்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பழுப்பு நிற அணில் வந்து இந்த அணில் சொல்லுவாங்க. ஓகேவா. நான் சொன்ன மாதிரி 1 முதல் 1.8 கிலோ எடை வந்து இந்த அணில் வந்து இருக்குமா. ஓகேவா. இது கலர் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதை தான் நான் வந்து சொன்னேன் பறக்கும் அணில்னு இந்த வகை அணிலை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா. ஓகேவா. இந்த பால்கோவாருக்கு வந்து புவிசார் குடியிருந்து வழங்கியிருக்காங்க. 80 ஆண்டுகள் அதாவது 80 வருடங்களாக வந்து இந்த ஊரில் வந்து பால்கோவா வந்து தயாரித்தல் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேவா. 1940லேருந்து இந்த பால்கோவா வந்து தயார் செஞ்சு விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஊர்லேருந்து. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1940லேருந்து இந்த பால்கோவா தயார் பண்ணி விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பால்கோவா வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த ஏரியாவில்
கறக்கும் பசும்பால் வந்து அவ்வளவு வந்து சுவையாக இருக்கனால இந்த பால்கோவா வந்து அதிகமாக வந்து சர்க்கரையை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்தளவுக்கு அந்த பால் வந்து அவ்வளவு இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் வந்து 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த பால்கோவா வந்து கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதோட சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் வளம். இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு தொழில் வளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள், லித்தோ அச்சகங்கள், நூற்பாலைகள், மதராஸ் சிமெண்ட் வந்து துலுக்கப்பட்டி மற்றும் தமிழ்நாடு சிமெண்ட் வந்து ஆலங்குளம். மதராஸ் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா துலுக்கப்பட்டி, தமிழ்நாடு சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஆலங்குளம். டிக்கோ மற்றும் சிப்காட் தொழிற்பேட்டை வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்த தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள், இந்த லித்தோ அச்சகங்கள் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சிவகாசி. இந்த நூற்பாலைகள் பார்த்திங்கன்னா ராஜபாளையம். ஓகேவா, இந்த மதராஸ் சிமெண்ட் சொன்ன மாதிரி துலுக்கப்பட்டி, தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் வந்து ஆலங்குளத்தில் இருக்கும். ஓகேவா, டிக்கோ மற்றும் சிப்காட் தொழிற்பேட்டை இது ஃபுல்லாக இந்த மாவட்டத்தினோட தொழில் வளங்கள். தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலை, லித்தோ அச்சகங்கள், நூற்பாலைகள், மதராஸ் சிமெண்ட் மற்றும் தமிழ்நாடு சிமெண்ட்டு. மதராஸ் சிமெண்ட் பார்த்திங்கன்னா துலுக்கப்பட்டி, தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆலங்குளம். ஓகேவா, டிக்கோ மற்றும் சிப்காட் தொழிற்பேட்டை வந்து இங்கே அதிகமாக வந்து காணப்படும். ஓகேவா, அடுத்து இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா அந்த சிறுவிழி புத்தூர் தேர் இருக்குல்ல, அந்த தேர் வந்து ரொம்ப ஃபேமஸான, தமிழகத்திலே மிகப்பெரிய தேர்னு சொல்கிறாங்க. அதோட அடி பார்த்திங்கன்னா 100 அடி உயரம் கொண்ட 9 சக்கரமும் 9 அடுக்களையும் இந்த தேர் கொண்டிருக்கும். ஓகேவா, இந்த சிறுவில்லிபுத்தூர் தேர் வந்து தமிழகத்திலே மிகப்பெரிய தேர். ஓகேவா, தேர் வந்து இந்த தேரோட உயரம் பார்த்திங்கன்னா 100 அடி. ஓகேவா, அதில் வந்து 9 சக்கரமும் 9 அடுக்களையும் இந்த தேரை வந்து யார் இது பண்ணாங்கன்னா இந்த வானமாமலை ஜூயரால் வந்து இந்த தேர் வந்து செஞ்சு வழங்கப்பட்டது. ஓகேவா, அந்த தேரை செஞ்சு வழங்கினா அந்த வானமாமலை ஜூயரால் வந்து வழங்கினார். ஓகேவா, அந்த தேர் வந்து 100 அடி உயரம் கொண்டது. தமிழகத்திலே மிகப்பெரிய தேர்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து சிவகாசி இருக்குது பார்த்தீங்களா. சிவகாசி வந்து இந்த மாவட்டத்தில் சிவகாசி வந்து குட்டி ஜப்பான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஜெர்மனியில் இருக்க குட்டன்பர்க் என்ற நகரம் இருக்குல்ல, அந்த நகரத்துக்கு அடுத்தபடியாக, அதாவது ஜெர்மனியில் இருக்க குட்டன்பர்க் என்ற நகரம் இருக்கும். அந்த நகரத்துக்கு அடுத்தபடியாக அச்சகங்கள் வந்து இந்த ஊரில் அதிகமாக இருக்கனால ரெண்டாவது இடத்துல இருக்கனால குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும். ஓகேவா, இங்கே சிவகாசியிலேருந்து தான் 90% பட்டாசுகள் வந்து தயாரிக்கிறாங்க. எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா 90% பட்டாசுகள் வந்து இந்த சிவகாசியிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, 70% தொழில் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி வந்து சிவகாசி மட்டும் சாத்தூர் பகுதியில் வந்து தயாரிக்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 70% தீப்பெட்டிக்கு இதுகளுக்கெல்லாம் இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, சிவகாசியும் சாத்தூரும் பட்டாசுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட்டாசு வந்து 90%, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை இது வந்து 70% வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஓகே, பலசரக்கு வணிகத்திற்கு விலை வந்து நிர்ணயம் செய்யும் மாவட்டம் வந்து இந்த விருதுநகர் மாவட்டம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பு. ஓகேவா, பலசரக்கு வணிகத்திற்கு வந்து விலை வந்து அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. ஓகேவா, அந்த விருதுநகர் மாவட்டத்தில் தான் நிர்ணயிப்பாங்க இந்த பலசரக்கு வணிகத்துக்கு. ஓகேவா, உலகிலேயே அதிக ஆப்செட் அச்சங்களை சொன்னேன்ல, உலகிலேயே அதிக ஆப்செட் அச்சங்களை கொண்டு 2வது ஊராக வந்து இந்த சிவகாசி வந்து விலகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா,
இங்கே வந்து யாரெல்லாம் பிறந்து வாழ்ந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜர், ரமண மகரிஷி போன்றவர் வந்து இங்கே வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேவா. ராஜபாளையம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ராஜபாளையம் வந்து பருத்தி நகரம் என்று சொல்லப்படும். ராஜபாளையம் வந்து நாய்க்கு வந்து மிகவும் ஃபேமஸ்ஸு. தமிழ்நாட்டிலே நாய்க்கு மிகவும் எதுவும் ஃபேமஸ்னால் நாய்களுக்கு ஃபேமஸ் வந்து இந்த ராஜபாளையம். ராஜபாளையம் நாயம் வந்து அவ்வளவு ஃபேமஸானது. ஓகேவா. ராஜபாளையத்தை வந்து பருத்தி நகரம்னு அழைக்கிறாங்க. ஓகேவாங்க. பருத்தி விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கிறனால பருத்தி நகரம்னு ராஜபாளையத்தை அழைக்கிறாங்க. இந்த மதுரையில் வந்து 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிப்பார்ல இந்த பாண்டித்துரை தேவர், மதுரையில் வந்து 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய பாண்டித்துரை தேவர் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுது. ஓகேவா. இதுதான் இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள். ஓகேவா. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 90% வந்து பட்டாசுகள் வந்து இந்த ஊரில் தான் தயாரிக்கிறாங்க. 70% வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து சிவகாசிலையும் சாத்தூர்லையும் தயாரிக்கிறாங்க. பலசரக்கு வணிகர்கள் அதுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுறது வந்து இந்த விருதுநகர் மாவட்டம் தான். உலகிலேயே அதிக ஆப்செட் அச்சகங்களை கொண்டது பார்த்திங்கன்னா இந்த சிவகாசி தான். உலகத்திலே 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா. ஜெர்மனியில் குட்டன்பர்க்ன்றது முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாழ்ந்தவங்க யாரான்னு பார்த்திங்கன்னா குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜர், மகரிஷி பொண்ணுலாம் வாழ்ந்துருப்பாங்க. ஓகேவா. ராஜபாளைய நாய் வந்து ரொம்பவும் ஃபேமஸானது இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு. பருத்தி நகரம்னு இந்த ராஜபாளையம் ஊரை சொல்கிறாங்க. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு புகழ்பெற்ற இந்த பாண்டித்துரை தேவர் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இன்றைக்கி நம்ம இந்த விருதுநகர் மாவட்டத்தினோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம். நாளைக்கு தேனி மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். ஓகே. நன்றி.